Hi, Sriraj viewers. This is Menaka Ramkumar from the Extensionzz. பரபரப்பாக இருக்குது நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்னா பெரிய மலைப்பாக இருக்கும். முக்கியமாக ஆஃபீஸ் போகணும் உடனே ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்னா தான் ஹேர் வாஷ் பண்ண டைம் இருக்காது, இல்லை ஷாம்பு இருக்காது, எல்லாமே இருந்தால் வாட்டர் வராது, வாட்டர் வந்தால் ஹாட் வாட்டர் வராது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிம்பிளாக குயிக்காக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணால் எப்படிலாம் ஈஸியாக நம்ம லுக்கை வந்து ஒரு எலிகண்ட்டாக காமிக்க முடியுன்றதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம அந்த ஸ்டைல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், இன்றைக்கி வாஷ் பண்ண டைம் இல்லை, நம்ம ஸ்கேல்ப் வந்து ஆயிலியாக தெரியுதுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டஃப், இதனால ஒரு வெயிட் இருக்காது, நம்ம இது யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் அழகாக வால்யூமாக தெரியும் ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளை வந்து அன்டைடியாக காமிச்சிடும். ஸோ உங்களோட ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ஆனால் சப்பையாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் இன்ஸ்டன்ட்லாம் நம்மளுக்கு வால்யூம் கொடுக்கும். ஸோ அது மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து திக்காக இருக்கும், இன்னொரு சைடு தின்னாக இருக்கும், இல்லை க்ரௌனில் தின்னாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பேட்ச், இதுக்கு வந்து ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவோம், ரொம்ப ஈஸியாக ஆன்லைனில் கிடைக்கிது. இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் கிடைக்கும். இது வந்து ஒரு வெயிட்டாகவே இருக்காது, ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காற்று நல்லா போய் வரும். ஸோ இது போடுறதுனால நமக்கு சூடாக அப்படிலாம் எதுவுமே இருக்காது. த்ரூ அவுட் த டே நீங்கள் இதை ஆஃபீஸில் போட்டுட்டு இருக்கலாம். ஸோ எந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, அவ்வளோ பெரிய பிபிடி ப்ரெசன்டேஷன் இருக்குது, அந்த சமயத்தில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா பயங்கர எலிகெண்ட்டாக இருக்கும் பார்க்குறப்ப. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃப்ரிஞ்ச். ஸோ சம்டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் நல்லா ஹேர் செட் ஆகிடும், பேக்கில் பார்த்தா ரொம்ப தின்ன எலிவால் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து ரெடிமேட் கிளிப்ஸ் தான். இந்த கிளிப்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கலரில் நம்ம வந்து ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளிப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி சிம்பிளான ஒரு லுக் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் தனக்கு தானே பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்லி நமக்கு ஒரு வால்யூம் கொடுக்கும், அதே சமயத்தில் ஹேர் க்ளீனாகவும் இருக்கும். நீங்கள் என்னைக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறீங்களோ அப்போ இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணி கண்டிஷனிங் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ண டைம் இல்லையோ, ஹேர் ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி ஒரு போனிடெயில் நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டைடியாக நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ண முடியல, இல்லை வாஷ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம ஃபங்க்ஷன் போனாலும் சம்டைம் நம்மளுக்கு ஹேர் வந்து அன்டைடியாக காட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், ஒரே மொத்த ஹேரையும் எடுத்து ஒரு போனிடெயில் மாதிரி போட்டுட்டு அந்த உங்களோட ஹேரை நல்லா பேக் பண்ணி வச்சுருங்க. பேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மெஸ்ஸி கைண்ட் ஆஃப் பேண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்குது எல்லா ஷாப்ஸ்லையுமே. ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 1 minute நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து ஒரு நீட்டாக இருக்க மாதிரி ஒரு லுக்கு கொண்டு போகலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் போகிறீங்க, இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, உங்களோட ஹேர் சரியாக செட் ஆகலை, உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பயங்கரமாக உங்கள் ஹேரை வந்து நீட்டாக காட்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேண்ட் வந்து போடுறதுக்கு ஹார்ட்லி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருக்கும் போது, ஸோ சப்போஸ் நம்ம ஸ்டைல் செட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் டக்குன்னு இந்த ப்ராடக்ட்டில் எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாரி போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லோ பன் மாதிரி கூட பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஓப்பன் ஹேரில் வேணும்னாக்கா அந்த போனியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் மட்டும் எனக்கு கொஞ்சம் வால்யூம் வேணும்னா அந்த சின்ன பஃப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸு குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ்லேயே கிடைக்கும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது. செகண்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் இட்ஸ் மோர் ஹைஜீன் தான், நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு எந்த ஹேர் ஃபாலும் வரவும் போகிறதில்ல. ஸோ அப்படின்றப்ப டெய்லி நம்ம ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லுக்ஸ் கிடைக்கும். ஸோ ஆஃபீஸ் போகும்போது யூனிக்காக மற்றவங்களோட பெட்டராக அழகாக தெரியலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப. ஸோ ஆஃபீஸ் போகிறோம், என்ன லுக் பண்ணுறது, டென்ஷன் படாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். Sriraj யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க.